இன்னைக்கு கார சாரமா புளிப்பா எப்படி கருவாடு தொக்கு பண்றதுன்னு பாக்கலாமா? இதுக்கு நல்ல எண்ணெயில பண்ணாதான் நல்லா இருக்கும். எப்பயும் போல தாளிச்சுட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. மசாலா வாசனை எல்லாம் போற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கடையில புளிய கரைச்சி வச்சுக்கலாம். புளிய ஊத்திட்டு கருவாடு கழுவி வச்சத உள்ள குழம்புக்குள்ள போட்டுக்கலாம். ஃபைனலா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிண்டிடலாம். கிண்டினக்கு அப்புறம் லைட்டா கட்டி வேணும். லைட்டா போதும் கட்டி அப்படின்னா ஓகே. இல்லாட்டி இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சைடிஷா வந்துட்டு அப்பளம், இது பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் பாருங்க, செமையா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்